சஷ்டி திதி வீரம், செல்வம் மற்றும் ஆன்மீக சக்தியின் தினம். சஷ்டி திதியின் அதிபதி முருகன் என்பதால் இதில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையும் வீரமும் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எதையும் பயமின்றி எதிர்கொண்டு தங்களின் முயற்சியால் வாழ்க்கையில் வெற்றியை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். பணம், பொன் போன்ற பொருளாதார நலன்கள் மீது அதிக ஈடுபாட்டுடன் இருப்பார்கள். அவர்கள் செல்வச் செழிப்பு அடைய எண்ணிக்கொண்டிருப்பது இயல்பானது. மேலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அதிகம் விரும்பப்படுவர். அவர்கள் நல்கும் அன்பு நண்பர்களின் வட்டத்தில் பிரபலமானவர்களாக இருப்பதற்கு காரணமாகும். சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு சமூக வட்டாரத்தில் முக்கிய இடம் கிடைக்கும். அவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தலைமையிலான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொண்டிருப்பார்கள். அவர்கள் மிகுந்த ஆளுமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவார்கள். இவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகம் பிறக்கும் என்பது ஒரு ஐதீகம். வாழ்க்கையில் உலக இன்பங்களின் மீது கூடுதல் ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஆன்மீக பாதையை மறக்க மாட்டார்கள். சஷ்டி திதியில் செய்யக்கூடிய சிறப்பு காரியங்கள். சஷ்டி திதி வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. வேலைக்கு சேர விரும்புவோருக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கவோ தேர்வு எழுதவோ இந்நாளில் முடிவு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். மேலும் பசுமாடு வாங்குவது, வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற பொருளாதார முதலீடுகளுக்காக இந்த நாளில் முடிவு செய்வது சிறப்பாகும். மருந்து தயாரிக்கவும் மருத்துவ சிகிச்சைகள் தொடங்கவும் இந்த நாள் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் எடுத்துச் செய்யப்படும் எந்த முயற்சியும் ஒரு சமநிலையை கொடுக்கும். அதாவது நல்லது மற்றும் கெட்டது இரண்டும் பாதியாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். இதனால் ஒரு விஷயத்தை முடிவெடுப்பதற்கு முன்பு யோசித்து செயல்பட வேண்டும். இந்த நாளில் கோவில்களை பற்றிய காரியங்களை செய்தால் அதற்கு பெரும் பலன் கிடைக்கும். கோவில் குளங்களை சீரமைத்தல், ஆலய நிர்மாணத்திற்கு நன்கொடை வழங்குதல், புனரமைப்பு பணிகளில் ஈடுபடுதல் போன்றவை இந்த நாளில் செய்தால் அதை செய்தவர்களுக்கு வாழ்நாளில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். சஷ்டி திதியின் ஆன்மீக சிறப்புகள். சஷ்டி திதியின் அதிதேவதை கார்த்திகேயன் என்பதால் முருகன் வழிபாடு இந்த நாளில் செய்ய அதிக பலன் உண்டு. முருகனை வழிபடுவோருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். குறிப்பாக குழந்தை பேருக்காக தவிப்பவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு அந்த பேறு கிடைக்கும். முருகனின் ஆறுபடை வீடு சென்று வழிபடுவது மிகுந்த பலனை தரும். திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி மற்றும் பழமுதிர்சோலை ஆகிய ஆறுபடை வீடுகளில் இந்த நாளில் சென்று வழிபட்டால் சிறப்பு பலன் கிடைக்கும். முருகன் வழிபாட்டில் ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜெபித்தால் மன அமைதி, தன்னம்பிக்கை, சிந்தனையில் தெளிவு மற்றும் எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும். சஷ்டி திதியில் பிறந்தவர்களின் தனிப்பட்ட பண்புகள். சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் தங்களது துணிச்சல், அறிவுத்திறன் மற்றும் சமூகத்திற்கான பங்களிப்பால் மற்றவர்களிடமிருந்து சிறப்பாக மாறுவர். அவர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். வெற்றி பெறுவதற்கு அவர்கள் போராடுவதையும் அவர்கள் விரும்பும் விஷயங்களை அடைய தேவையான தியாகங்களை செய்வதையும் தயங்கமாட்டார்கள். இவர்களுக்கு உடல் நலம் பெரும்பாலும் நல்லதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அவசரப்போக்கான செயல்பாடுகளால் சில சிக்கல்கள் ஏற்படலாம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை அவர்கள் எப்போதும் பெறுவர். அவர்கள் சமூக வட்டாரத்தில் மிகுந்த பிரபலம் அடைவார்கள். சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு உள்ள எச்சரிக்கைகள். மேஷம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த திதியில் சிறிது கவனமாக செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது ஓரளவு பொறுமையுடன் செயல்பட வேண்டும். திடீரென எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. மிக அதிகம் ஆக்கிரமிப்பு உணர்வுடன் செயல்படுவதை தவிர்த்தல் நல்லது. சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது பொறுமை இழக்க வைத்துவிடக்கூடும். அவர்கள் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருப்பதால் சில நேரங்களில் மற்றவர்களை கணக்கில் கொள்ளாமல் முடிவெடுத்துவிடக்கூடும். அதனால் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் நல்ல முறையில் பழக சமயோசிதமாக நடந்து கொள்வது அவசியம். சஷ்டி திதியில் முருகன் வழிபாடு மிகுந்த பலன் தரும். சிறப்பு வழிபாடு. முருகனை அர்ச்சனை செய்து ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்தால் வாழ்க்கையின் தடைகள் அகலும். பசுமாடுகளுக்கு பசுமை உணவளித்து அவற்றை பாதுகாத்தால் குடும்ப வாழ்க்கையில் செழிப்பு ஏற்படும். முருகன் வழிபாட்டுக்கு சிறப்பு பலன் தரும் ஆலயங்கள் திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், திருத்தணி மற்றும் பழமுதிர்சோலை. முருகனுக்கு திருவிளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்க்கையில் சந்தோஷம், செழிப்பு, தீர்வு கிடைக்கும். சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கையும் வீரமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் செல்வாக்கும் செழிப்பும் அடைய விரும்புவார்கள். உறவினர்களாலும் நண்பர்களாலும் விரும்பப்பட்டு சமூகத்தில் ஒரு முக்கிய இடத்தை பெறுவார்கள். ஆன்மீக பாதையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு வாழ்வில் மனநிம்மதி கிடைக்கும். முருகன் வழிபாடு மற்றும் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டால்
அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் வளர்ச்சி அடையலாம். முருகன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெருகட்டும்.